பூகம்பம். பிரயாணிகள். இளவேநீர் காலத்தில் ஒரு நாள் மாலை மகேந்திர தடாகத்தின் கரை வழியாக சென்ற ராஜபாட்டையில் பிரயாணிகள் இருவர் காஞ்சி மாநகரை நோக்கி நடந்து கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவர் 6 அடி உயரத்துக்கு மேல் வளர்ந்திருந்த ஆஜான பாகு, காவி வஸ்திரம் தரித்த பௌத்த சந்நியாசி. கடுமையான தவவிரத அனுஷ்டானங்களினாலோ வேறு கடினமான காரியங்களில் ஈடுபட்டதனாலோ அந்த புத்த பிக்ஷுவின் தேகமானது வறண்டு கெட்டிப்பட்டு கடினமாகியிருந்தது. அவருடைய முக தோற்றமானது அன்பையோ பக்தியையோ உண்டாக்குவதாய் இல்லை, ஒருவித அச்சத்தை ஊட்டுவதாய் இருந்தது. இன்னொரு பிரயாணி கட்டமைந்த தேகமும் கலை பொருந்திய முகமும் உடைய 18 பிராயத்து இளம் பிள்ளை. பிரயாணிகள் இருவரும் வெகு தூரம் வழி நடந்து கலை புற்றவர்களாக காணப்பட்டார்கள். தலைநகரம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று வாலிபன் கேட்டான். அதோ என்று சந்நியாசி சுட்டி காட்டிய திக்கில் அடர்ந்த மரங்களுக்கு இடையிடையே மாட மாளிகைகளின் விமானங்கள் காணப்பட்டன. இளம் பிரயாணி சற்று நேரம் அந்த காட்சியை உற்று நோக்கிக் கொண்டிருந்தான். பின்னர் புத்த பிக்ஷுவை பார்த்து, இங்கிருந்து 1 நாழிகை தூரம் இருக்குமா என்று கேட்டான். அவ்வளவுதான் இருக்கும். அப்படியானால் நான் சற்று உட்கார்ந்து விட்டு வருகிறேன், அவசரமானால் தாங்கள் முன்னால் போகலாம் என்று சொல்லி வாலிபன் கையில் இருந்த மூட்டையையும் தடியையும் பாதை ஓரமாக கீழே வைத்துவிட்டு ஏரியை பார்த்து கொண்டு உட்கார்ந்தான். சன்னியாசியும் அவன் அருகில் மேற்கு திசையை பார்த்து கொண்டு அமர்ந்தார். மேல் வானத்தின் அடிப்புறத்தில் தங்க நிறமான ஞாயிறு திருமாலின் சக்கராயுதத்தை போல் தகதகவென்று சுழன்று கொண்டிருந்தது. அதன் செங்கிரணங்களினால் மேல் வானமெல்லாம் சக்கர் படர்ந்து பயங்கரமான போரில் இரத்த வெள்ளம் ஓடிய யுத்த களத்தை போல் காட்சியளித்தது. ஆங்காங்கே காணப்பட்ட சிறு மேகக்கூட்டங்கள் தீப்பிடித்து எரிவது போல் தோன்றின. சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்த திசையில் மகேந்திர தடாகத்தின் பளிங்கு போல தெளிந்த நீர் உருக்கிய பொன்னை போல் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் மேற்கு திசையிலிருந்து சற்று திரும்பி அந்த விசாலமான ஏரியின் வடகரையை நோக்கினால் முற்றும் மாறான வேறொரு காட்சி காணப்பட்டது. அந்த கரையில் ஏரிக்கு காவலாக நின்ற சிறு குன்றுகளின் மாலை நேரத்து நெடிய நிழல் ஏரியின் மேல் விஸ்தாரமாக படர்ந்திருந்தபடியால் ஏரி நீர் அங்கே கருநீலம் பெற்று விளங்கிற்று. நிழல் படர்ந்த ஏரிக்கரை ஓரமாக சில இடங்களில் கண்ணை பறிக்கும் வெள்ளை நிறம் திட்டு திட்டாக திகழ்ந்தது. சிறிது கூர்ந்து கவனித்தால் அந்த இடங்களில் வெண் நாரைகள் ஒற்றை காலில் நின்று தவம் புரிகின்றன என்பதை அறிந்து கொள்ளலாம். சில சமயம் திடீரென்று ஒரு வெண் நாரை கூட்டமானது ஜலக்கரையில் இருந்து கிளம்பி ஆகாசத்தில் மிதக்கத் தொடங்கும். ஆஹா, அந்த காட்சியின் அழகை என்னவென்று சொல்வது! கீழே கருநிற தண்ணீர் பரப்பு, மேலே கருநீல வானம், பின்னால் கரும் பசுமை நிறக்குன்றுகள். இவற்றின் மத்தியில் அந்த தாவள்யமான நாரை கூட்டம் வானவெளியில் மிதந்து செல்வது போல் நெருக்கமாய் பறந்து செல்லும் காட்சி யாருக்குமே மனக்கிளர்ச்சியை உண்டாக்கும். இறைவனுடைய லீலா வினோதங்களில் சிந்தை செலுத்தியவர்களோ மெய்மறந்து பரவசமாகி விடுவார்கள். இவற்றையெல்லாம் சற்று நேரம் மௌனமாய் பார்த்து கொண்டிருந்த வாலிபன் தனக்குத்தானே பேசிக் கொள்வது போல, இந்த பிரம்மாண்டமான ஏரியை மகேந்திர தடாகம் என்று சொல்வது பொருத்தமில்லை, மகேந்திர சமுத்திரம் என்றுதான் இதை சொல்ல வேண்டும் என்றான். சந்நியாசி ஏரியை நோக்கிய வண்ணம், இந்த மகேந்திர தடாகத்தில் இப்போது தண்ணீர் குறைந்து போயிருக்கிறது. ஐப்பசி கார்த்திகையில் மழை பெய்து ஏரி நிரம்பி இருக்கும் போது பார்த்தாயானால் பிரமித்து போவாய். அப்போது நிஜ சமுத்திரம் போலவே இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே எழுந்தார். புறப்பட்டு விட்டீர்களா சுவாமி என்றான் வாலிபன். ஆமாம் பரஞ்சோதி, என்னோடு வருவதற்குத்தான் உனக்கு பிடிக்கவில்லை போலிருக்கிறதே என்று சந்நியாசி கூறிவிட்டு நடக்கத் தொடங்கினார். பரஞ்சோதி என்ற அவ்வாலிபனும் மூட்டையையும் தடியையும் எடுத்துக்கொண்டு அவரை தொடர்ந்து நடக்கலானான். சாலையில் போவோர் வருவோர் கூட்டம் அதிகமாய் இருந்தது. பிரயாணிகள் ஏறிய வண்டிகளும் நெல்லும் வைக்கோலும் ஏற்றிய வண்டிகளும் சாரி சாரியாய் போய்க் கொண்டிருந்தன. சாலைக்கு அப்புறத்தில் முதிர்ந்த கதிர்களையுடைய சென்னல் வயல்கள் பறந்திருந்தன. கதிர்களின் பாரத்தினால் பயிர்கள் தலை சாய்ந்து விழுந்து கிடந்தன. ஆங்காங்கே சில வயல்களில் குடியானவர்கள் அறுவடையான கற்றைகளை கட்டி கொண்டிருந்தார்கள். வயல்களில் இருந்து புது நெல் புது வைக்கோலின் நறுமணம் கம்மென்று வந்து கொண்டிருந்தது. சற்று தூரம் போனதும் ஒரு அழகிய கிராமம் தென்பட்டது. அந்த கிராமத்தை தாண்டியதும் பொது நெல் மணத்துக்கு பதிலாக மல்லிகை முல்லை மலர்களின் நறுமணம் சூழ்ந்தது. அந்த மணத்தை மூக்கினால் நுகர்வது மட்டுமின்றி தேகம் முழுவதானாலும் ஸ்பரிசித்து அனுபவிக்கலாம் என்று தோன்றியது. ஆஹா ஆஹா என்றான் வாலிபன். அவனுக்கு எதிரே கண்ணு கட்டிய தூரம் நந்தவனங்கள்,
மல்லிகை முல்லை புதர்களின் மீது வானத்து நட்சத்திரங்கள் வந்து படிந்தது போல் குண்டு மல்லிகைகளும் முத்து முல்லைகளும் கலீலென்று பூத்து சிரித்துக் கொண்டிருந்தன. இந்த வெண்மலர் பரப்புக்கு இடையிடையே தங்க நிற செவ்வந்தி பூக்களின் காடும் காணப்பட்டது. இவ்வளவு பூவையும் என்னதான் செய்வார்கள் என்று வாலிபன் கேட்டான். இவற்றில் பாதி கோயில் தெய்வங்களுக்கு அர்ப்பணமாகும், மற்ற பாதி காஞ்சி நகரத்து பெண் தெய்வங்களின் கூந்தலை அலங்கரிக்கும். அதோ என்று சட்டென நின்றார் சந்நியாசி. சரசரவென்ற சாலையின் குறுக்கே ஒரு பாம்பு ஊர்ந்து சென்று நந்தவனத்துக்குள் புகுந்து மறைந்தது. இந்த மல்லிகை மனத்துக்கு பாம்புகள் எங்கே என்று காத்திருக்கும் என்றார் சந்நியாசி. பாம்பு மறைந்ததும் இருவரும் மேலே சென்றார்கள். சற்று நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது. பரஞ்சோதி கலுக்கென்று சிரித்தான். எதை நினைத்து சிரிக்கிறாய் என்றார் சந்நியாசி. பரஞ்சோதி சற்று நேரம் பேசாமல் இருந்துவிட்டு, இல்லை அடிகளே, மத்தியானம் அந்த சர்ப்பத்தை கொன்று என்னை காப்பாற்றினீர்களே, நீங்கள் புத்த பிக்ஷுவாயிற்றே, ஜீவகத்தி செய்யலாமா என்று நினைத்து சிரித்தேன் என்றான். தன்னை கொல்ல வந்த பசுவையும் கொல்லலாம் அல்லவா என்றார் புத்த பிக்ஷு. ஆனால் பாம்பு தங்களை கொல்ல வரவில்லையே, என்னைத்தானே கொல்ல வந்தது என்றான் பரஞ்சோதி ஏளனமான குரலில். என் சிஷ்யனை நான் காப்பாற்ற வேண்டாமா என்றார் பிக்ஷு. சிஷ்யனா? யாரை சொன்னீர்கள்? ஆமாம், நீ என் உயிரை ஒரு சமயம் காப்பாற்றினாய். அதற்கு பிரதியாக தங்கள் உயிரை நான் காப்பாற்றினா? எப்போது? 300 வருஷங்களுக்கு முன்னால். என்ன, முன்னொரு ஜென்மத்தில்? ஓஹோ, தாங்கள் முக்காலமும் உணர்ந்த முனிவர் என்பது தெரியாமல் கேட்டுவிட்டேன், க்ஷமிக்க வேண்டும். சந்நியாசி மௌனமாக நடந்தார். மறுபடி பரஞ்சோதி, சுவாமி, இனிமேல் வரப்போகிறது கூட தங்கள் ஞான திருஷ்டியில் தெரியும் அல்லவா என்று கேட்டான். வரப்போகிறது ஒன்றை சொல்லட்டுமா? சொல்லுங்கள். இந்த நாட்டுக்கு பெரிய யுத்தம் வரப்போகிறது. பெரிய யுத்தமா? ஆமாம், மகா பயங்கரமான யுத்தம். பாலாறு இரத்த ஆறாக ஓடப் போகிறது. மகேந்திர தடாகம் இரத்த தடாகமாக போகிறது. ஐயோ, பயமா இருக்கிறதே. போதும் அடிகளே. சற்று பொறுத்து மறுபடியும் பரஞ்சோதி, நாட்டின் சமாச்சாரம் எனக்கு எதற்கு சுவாமி, என் விஷயமாக ஏதாவது தெரிந்தால் சொல்லுங்கள் என்றான். இன்று ராத்திரி உனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட போகிறது. சிவசிவா, நல்ல வாக்காக ஏதாவது சொல்லக்கூடாதா? புத்த பகவானுடைய அருளால் அந்த கஷ்டம் நீங்கும். நான் சைவன் ஆயிற்றே, புத்தர் எனக்கு அருள் செய்வாரா? புத்தருடைய கருணை எல்லையற்றது. அதோ வருவது யார் என்று கேட்டான் பரஞ்சோதி. மங்கிய மாலை வெளிச்சத்தில் ஒரு அபூர்வ உருவம் அவர்களுக்கு எதிரே வந்து கொண்டிருந்தது தெரிந்தது. பார்த்தாலே தெரியவில்லையா? திகம்பர சமண முனிவர் வருகிறார் என்றார் புத்த பிக்ஷு. சமண முனிவர்கள் இன்னும் இங்கே இருக்கிறார்களா என்று பரஞ்சோதி கேட்டான். முக்கால்வாசி பேர் பாண்டிய நாட்டுக்கு போய்விட்டார்கள், மற்றவர்களும் சீக்கிரம் போய்விடுவார்கள். சமண முனிவர் அருகில் வந்தார். அவர் புத்த பிக்ஷுவை போல் உயர்ந்து வளர்ந்தவர் அல்ல. கட்டையாயும் குட்டையாயும் இருந்தார். கௌபீனம் ஒன்றுதான் அவருடைய ஆடை. ஒரு கையில் உரி கட்டி தூக்கிய கமண்டலம் வைத்திருந்தார். இன்னொரு கையில் மயில் தொகை விசிறி, கக்கத்தில் சுருட்டிய சிறு பாய். அவர் அருகில் வந்ததும் புத்த பிக்ஷு, யுத்தம் சரணம் கச்சாமி என்றார். சமண முனிவர், அருகர்த்தாள் போற்றி என்றார். இரட்டுகிற சமயத்தில் அடிகள் எங்கே பிரயாணமோ என்று புத்த சந்நியாசி கேட்டார். அதற்கு சமணர், ஆகா, இந்த ருத்ரபூமியில் எனக்கென்ன வேலை? தொண்டை மண்டலம்தான் சடையன் கூத்தாடும் சுடுகாடாகிவிட்டதே, தெரியாதா? நான் பாண்டிய நாட்டுக்கு போகிறேன் என்றார். இன்றைக்கு முக்கியமாக ஏதாவது விசேஷம் உண்டோ என்ற புத்த பிக்ஷு கேட்க, சமண முனிவர், உண்டு, விசேஷம் உண்டு. கோட்டை கதவுகளை அடைக்கப் போகிறார்களாம் என்று சொல்லிக்கொண்டே மேலே விரைந்து சென்றார். ஒரு காலத்தில் இந்த பல்லவ ராஜ்யத்தில் சமணர்கள் வைத்ததே சட்டமாயிருந்தது. அவர்கள் கிழித்த கோடு தாண்டாமல் மகேந்திர சக்கரவர்த்தி நடந்து வந்தார். இப்போது என்று கூறி புத்த பிக்ஷு நிறுத்தினார். இப்போது என்ன என்று பரஞ்சோதி கேட்டான். இப்போது சைவ வைஷ்ணவர்களின் பாடு இந்த நாட்டில் கொண்டாட்டமாயிருக்கிறது. ஓஹோ என்றான் பரஞ்சோதி. பிறகு, ஏதோ கோட்டை கதவு சாத்துவதை பற்றி சமண முனிவர் சொன்னாரே, அது என்ன என்று கேட்டான். அதோ பார் என்றார் சந்நியாசி. சாலையில் அந்த சமயத்தில் ஒரு முடுக்கு திரும்பினார்கள். எதிரே காஞ்சி மாநகரின் தெற்கு கோட்டை வாசல் தெரிந்தது. கோட்டை வாசலின் பிரம்மாண்டமான கதவுகள் மூடியிருந்தன.
தலைநகரம். கோட்டை மதிலை சேர்ந்தாற்போல் பெரிய அகழி இருந்தது. அதன் அகலம் சுமார் 100 அடி இருக்கும். குனிந்து பார்த்தால் கிடுகிடு பள்ளமாய் இருந்தது. அடியில் இருண்ட நிறமுள்ள ஜலம் காணப்பட்டது. நமது பிரயாணிகள் வந்த ராஜபாதையானது அகழியின் அருகில் வந்ததும் இரண்டாக பிரிந்து ஒன்று வலப்புறமாகவும் ஒன்று இடப்புறமாகவும் கோட்டை மதிலை சுற்றி அகழி கரையோடு சென்றது. சாலையோடு வந்த வண்டிகளும் மனிதர்களும் இடப்புறமாகவோ வலப்புறமாகவோ மதிலை சுற்றி கொண்டு போனார்கள். அகழியின் மேல் ஒரு குறுகலான மரப்பாலம் காணப்பட்டது. அது கோட்டை வாசல் வரை சென்றது. புத்த பிக்ஷு பரஞ்சோதிக்கு சைகை காட்டிவிட்டு அந்த பாலத்தின் மேல் நடந்து சென்றார். பரஞ்சோதியும் அவரை பின்தொடர்ந்தான். இதென்ன இவ்வளவு சின்ன பாலமாய் இருக்கிறதே, கோட்டைக்குள் வண்டிகளும் வாகனங்களும் எப்படி போகும் என்று கேட்டான் பரஞ்சோதி. இந்த வாசல் வழியாக போக முடியாது. வடக்கு வாசலிலும் கிழக்கு வாசலிலும் பெரிய பாலங்கள் இருக்கின்றன. அவற்றில் யானைகள் கூட போகலாம் என்றார் சன்னியாசி. பாலத்தை தாண்டி கோட்டை வாசல் அருகில் அவர்கள் வந்தார்கள். அங்கே ஒரு சேமக்களம் கட்டி தொங்கிற்று. பக்கத்தில் ஒரு கட்டையும் கிடந்தது. கட்டையை எடுத்து சேமக்களத்தில் ஒரு தட்டு தட்டினார் சன்னியாசி. மேலே இருந்து யாரங்கே என்ற குரல் கேட்டது. கோட்டை வாசலின் மேல் பாடத்திலிருந்து ஒருவன் எட்டி பார்த்தான். இரட்டிவிட்டபடியால் அவன் முகம் தெரியவில்லை. மருதப்பா, நான் தான் என்று சாமியார் சொல்லவும் மேலே இருந்து எட்டி பார்த்தவன், தாங்களா, இதோ வந்துவிட்டேன் அடிகளே என்று கூறிவிட்டு மறைந்தான். சற்று நேரத்துக்கெல்லாம் கோட்டை கதவின் தாழ் திறக்கும் சத்தம் கேட்டது. கதவில் ஒரு மனிதர் உள்ளே புகக்கூடிய அளவு துவாரம் தோன்றியது. புத்த சந்நியாசி அந்த துவாரத்திற்குள் புகுந்து சென்று பரஞ்சோதியையும் கையை பிடித்து உள்ளே அழைத்துக் கொண்டார். மறுபடி கதவின் துவாரம் அடைக்கப்பட்டது. பரஞ்சோதி உள்ளே போனதும் நகரின் பக்கம் பார்வையை செலுத்தினார். எங்கே பார்த்தாலும் பிரகாசமான தீபங்களால் நகரம் ஒளிமயமாக காணப்பட்டது. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பேசுவதிலிருந்து உண்டாகும் கள் என்ற ஓசை எழுந்தது. பரஞ்சோதி இதுவரையில் அவ்வளவு பெரிய நகரத்தை பார்த்ததே கிடையாது. எனவே பார்த்தபடி பிரமித்து நின்றான். புத்த சந்நியாசி கதவை திறந்த காவலனை பார்த்து, மருதப்பா, நகரில் ஏன் கலகலப்பு குறைவாயிருக்கிறது? கோட்டை கதவு இதற்குள் ஏன் சாத்தப்பட்டது? ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்டார். நன்றாக தெரியவில்லை சுவாமி. இன்று காலையிலிருந்து நகரம் ஒரே கோலாகலமாய்த்தான் இருந்தது என்பதற்குள் பிக்ஷு குறுக்கிட்டார். கோலாகலத்துக்கு காரணம் என்று கேட்டார். தங்களுக்கு தெரியாதா? சிவகாமி அம்மையின் நடனம் இன்றைக்கு சக்கரவர்த்தியின் சபையில் அரங்கேறுவதாக இருந்தது. அதனால்தான் ஜனங்களுக்கு அவ்வளவு கொண்டாட்டம். எந்த சிவகாமி அம்மை என்று சன்னியாசி கேட்டார். வேறு யார்? ஆயனரின் மகள் சிவகாமிதான். இதுவரை பேச்சை கவனித்திராத பரஞ்சோதி சட்டென்று திரும்பி, யார்? ஆயன சிற்பியரா என்று கேட்டான். ஆமாம் என்று காவலன் கோரி பரஞ்சோதியை உற்றி நோக்கிவிட்டு, அடிகளே, இந்த பிள்ளை யார் என்று பிக்ஷுவை பார்த்து கேட்டான். இவன் என் சிஷ்யன். நீ மேலே சொல்லு. சிவகாமி அம்மையின் நடனம் அரங்கேறுவதாக இருந்தது. பிறகு சபை கூடி அரங்கேற்றம் நடந்து கொண்டிருந்ததாம். பாதை நடந்து கொண்டிருந்த போது யாரோ தூதுவர்கள் வெகு அவசர செய்தியுடன் வந்திருப்பதாக தெரிந்ததாம். சக்கரவர்த்தி சபையிலிருந்து சட்டென்று எழுந்து போனாராம். அப்புறம் திரும்பி சபைக்கு வரவே இல்லையாம். குமார சக்கரவர்த்தியும் மந்திரி மண்டலத்தாரும் கூட எழுந்து போய்விட்டார்களாம். நாட்டியம் நடுவில் நின்று போய்விட்டதாம். அஸ்தமித்ததும் கோட்டை கதவுகளை அடிக்கும்படி எனக்கு கட்டளை வந்தது. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். என்னவா இருக்கலாம் சுவாமி? யுத்தம் ஏதாவது வரக்கூடுமா? ஆனால் காஞ்சி சக்கரவர்த்தியுடன் யுத்தம் செய்யக்கூடிய அரசன் இந்த போ மண்டலத்திலேயே இப்போது கிடையாதே என்றான் மருதப்பன். அப்படி சொல்லக்கூடாது மருதப்பா. இன்றைக்கு மணிமகுடம் தரித்து மன்னாதி மன்னர்களாய் இருப்பவர்கள் நாளைக்கு. ஆனால் அதை பற்றியெல்லாம் நாம் ஏன் பேச வேண்டும்? உன் மகன் சௌக்கியமா என்று சன்னியாசி கேட்டார். தங்கள் கிருபை சுவாமி, சௌக்கியமாக இருக்கிறான் என்றான் மருதப்பன். மருதப்பனுடைய மகனை ஒரு சமயம் பாம்பு தீட்டி அவன் உயிர் பிழைப்பதே துர்லபம் என்று தோன்றியது. அச்சமயம் இந்த புத்த பிக்ஷு மணிமந்திர ஔஷதங்களினால் அந்த பிள்ளையை குணப்படுத்தினார். அவரிடம் மருதப்பன் பக்தி கொண்டதற்கு இதுதான் காரணம். என்னால் ஒன்றுமில்லை மருதப்பா, எல்லாம் புத்த பகவானின் கருணை. நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மேலே பிக்ஷு நடந்தார். பரஞ்சோதியும் அவருடன் சென்றான். அடிகளே, கோட்டை கதவை சாத்தும்படி கட்டளை பிறந்திருக்கும் போது உங்களை மட்டும் காவலன் எப்படி விட்டான் என்று பரஞ்சோதி கேட்டான். எல்லாம் இந்த காவி துணியின் மகிமைதான் என்றார் புத்த பிக்ஷு. ஓஹோ, பல்லவ சக்கரவர்த்தியின் ராஜ்யத்தில்
காவி துணிக்கு அவ்வளவு கௌரவமா? ஆனால் சமணர்கள் மட்டும் ஏன்? சமணர்கள் ராஜரீக விஷயங்களில் தலையிட்டார்கள். நாங்கள் அந்த வழிக்கே போவதில்லை. ராஜவம்சத்தினரின் முகத்தை கூட பார்ப்பதில்லை என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். போகட்டும், உன்னுடைய உத்தேசம் என்ன? என்னுடன் பௌத்த விகாரத்துக்கு வரப்போகிறாயா? இல்லை சுவாமி, நாவுக்கரசர் மடத்துக்கே போய்விடுகிறேன். வேறு எங்கேயும் தங்க வேண்டாம் என்று என் தாயாரின் கட்டளை. அப்படியானால் இந்த இடத்தில் நாம் பிரிய வேண்டியதுதான். போய் வருகிறாயா தம்பி? சுவாமி, நாவுக்கரசர் மடம் எங்கே இருக்கிறது? எப்படி போக வேண்டும் என்று பரஞ்சோதி கேட்டான். ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அதோ பார் கோவில் விமானத்தை. பரஞ்சோதி பார்த்தான். வெகு தூரம் பரவி இருந்த அந்த விசாலமான நகரில் எங்கே பார்த்தாலும் விமானங்கள் தெரிந்தன. இந்த வரலாறு நிகழ்ந்த காலத்தில், அதாவது ஏறக்குறைய சிவகாமியின் சபதம் எழுதப்பட்ட ஆண்டு 1946. 1320 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழகத்து கோயில்களின் முன்வாசல் கோபுரங்கள் இப்போது இருப்பது போல் உயரமாக அமைந்திருக்கவில்லை. கோயில் கர்ப்ப கிரகத்துக்கு மேலேதான் விமானங்கள் அமைப்பது வழக்கம். இவையும் அவ்வளவு உயரமாக இருப்பதில்லை. மேலும் சிவன் கோவில் விமானங்கள், சமண பள்ளிகளின் விமானங்கள், அரண்மனை விமானங்கள் எல்லாம் ஏறக்குறைய ஒரே மாதிரியா இருக்கும். எங்கே பார்த்தாலும் விமானமயமாக காணப்படுகிறதே. நீங்கள் எதை சொல்கிறீர்கள் என்று பரஞ்சோதி கேட்டான். இங்கிருந்து அடையாளம் சொல்லுவது கஷ்டம். இந்த வீதியோடு நேரே போ. ஏகம்பர் கோயிலுக்கு வழி அங்கங்கே விசாரித்து தெரிந்து கொள்ளலாம். கோயில் சன்னதியில் வாகீசர் மடம் இருக்கிறது. ஜாக்கிரதை தம்பி, காலம் விபரீதமாகிக் கொண்டு வருகிறது என்று சொல்லிக் கொண்டே புத்த பிக்ஷு அங்கிருந்து பிரிந்த வேறொரு வீதி வழியாக சென்றார். வாலிப பிரயாணி நேரே பிக்ஷு காட்டிய திக்கை நோக்கி சென்றான். அக்காலத்தில் தென் தேசத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கியது காஞ்சி மாநகரம். அந்நகரின் வீதி ஒவ்வொன்றுமே தேரோடும் வீதியைப் போல் விசாலமாக அமைந்திருந்தது. வீடுகள் எல்லாம் மாளிகைகளாகவே இருந்தன. ஆங்காங்கே கல்லாலான தூண்களின் மேல் விசாலமான அகல்களில் தூங்கா விளக்குகள் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்தன. வீதிகளில் ஜே ஜே என்று போவோரும் வருவோருமாய் ஏக கூட்டமாய் இருந்தது. கடை தெருக்களின் காட்சியையோ சொல்லவே வேண்டாம். காசி முதல் கன்னியாகுமரி வரையில் பரதகண்டத்தில் விளையும் பொருட்களை எல்லாம் அந்த கடை வீதிகளில் கிடைக்கும். புஷ்ப கடைகளாக ஒரு பக்கம், பழக்கடைகளாக ஒரு பக்கம், பட்சண கடைகளாக ஒரு பக்கம், தானிய கடைகள் ஒரு பக்கம், முத்திரத்தின வியாபாரிகளின் கடைகள் இன்னொரு பக்கம். இப்படி கடை வீதியானது எல்லையில்லாமல் வளர்ந்து கொண்டே போயிற்று. பரஞ்சோதி அளவில்லா வியப்புடன் மேற்கூறிய வீதி காட்சிகளை பார்த்து கொண்டு போனான். ஆங்காங்கே ஜனங்கள் கூட்டமாய் நின்ற இடங்களில் எல்லாம் சிவகாமி அம்மையின் நடன அரங்கேற்றம் நடுவில் நின்று போனதை பற்றியும், கோட்டை கதவுகளை சாத்தும்படி கட்டளை பிறந்திருப்பதை பற்றியுமே பேசிக் கொண்டிருந்ததை அவன் கேட்டுக்கொண்டு நடந்தான். சற்று நேரத்துக்கு தடவை அவன் எதிரே வந்தவர்களிடம், ஏகாம்பரேஸ்வரர் கோயில் எது என்று கேட்டான். அதோ என்று அவர்களும் சுட்டி காட்டிவிட்டு போனார்கள். ஆனாலும் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலை அவன் அடைந்த பாடில்லை. புதிதாக ஒரு பெரிய நகரத்தை பார்க்கும் அதிசயத்தில் மூழ்கி இருந்தபடியால் பரஞ்சோதியும் கோயிலை சீக்கிரமாக கண்டுபிடிப்பதில் அவ்வளவு கவலையுள்ளவனா இல்லை. இப்படி அவன் வீதி வலம் வந்து கொண்டிருக்கையில் திடீரென்று ஓரிடத்தில் ஏக கூச்சலும் குழப்பமும் உண்டாவதை பார்த்தான். ஜனங்கள் நாலாபுறமும் சிதறி ஓடினார்கள். கோயில் யானைக்கு மதம் பிடித்து விட்டது, ஓடுங்கள் ஓடுங்கள் என்ற கூக்குரலோடு சேர்ந்து குழந்தைகள் வீரிடும் சத்தம், ஸ்திரீகள் அலறும் சத்தம், குதிரைகள் கணைக்கும் சத்தம், வீட்டு கதவுகளை தடால் தடால் என்று சாத்தும் சத்தம், மாடுகள் மா என்று கத்தும் சத்தம், கட்டை வண்டிகள் கடகர 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 என்று உருண்டோடும் சத்தம், இவ்வளவும் சேர்ந்து சொல்ல முடியாத அல்லோலமாகி விட்டது. பரஞ்சோதி ஒரு கணம் திரைத்து நின்றான். தானும் ஓட வேண்டுமா? எந்த பக்கம் ஓடுவது என்று அவன் மனம் சிந்தித்துக் கொண்டிருந்த போதே அவனுக்கு எதிரே நடந்த சம்பவங்களை அவனுடைய கண்கள் கவனித்தன. தெருவில் அவனுக்கு முன்னால் சற்று தூரத்தில் ஒரு பல்லக்கு சென்று கொண்டிருந்தது. அதில் சௌந்தரிய தேவதை என்று சொல்லக்கூடிய ஒரு இளம் பெண்ணும் அவனுடைய தந்தை என தோன்றிய பெரியவர் ஒருவரும் இருந்தார்கள். பல்லக்கை தூக்கி சென்றவர்கள் அவர்களுக்கு பின்னால் எழுந்த கூச்சலையும் கோலாகலத்தையும் கேட்டுவிட்டு பல்லக்கை கீழே வைத்துவிட்டு நாலா பக்கமும் சிதறி ஓடினார்கள். அதே சமயத்தில் அவனுக்கு பின்னால் வெகு சமீபத்தில் மதம் கொண்ட யானை ஒன்று பூமி அதிர ஓடி வந்தது. இதையெல்லாம் கவனித்த பரஞ்சோதி ஒரு கணம் தயங்கி நின்றான். அடுத்த கணத்தில் ஒரு தீர்மானத்துக்கு வந்தவனாய் சட்டென்று கையில் இருந்த மூட்டையை கீழே வைத்து அவசரமாக அவிழ்த்தான். அதற்குள்ளிருந்த வேல்முனையை எடுத்து தன் கையில் வைத்திருந்த தடியின் முனையில் செருகி பொருத்தினான். பொருந்திய வேலை அவன் வலது கையில் தூக்கி பிடித்ததற்கும் மதம் கொண்ட யானை அவன் நின்ற இடத்திற்கு அருகே வருவதற்கும் சரியாக இருந்தது. அவ்வளவுதான். பரஞ்சோதி தன் முழு பலத்தையும் கொண்டு வேலை வீசினான்.
அது யானையின் இடது கண்ணருகில் பாய்ந்தது. யானையின் தடித்த தோலை பொத்துக்கொண்டு உள்ளேயே சென்று விட்டது. யானை பயங்கரமாக ஒருமுறை பிளிரிற்று. துதிக்கையால் வேலை பிடுங்கி காலின் கீழே போட்டு மிடித்தது. பிறகு வேலை எறிந்த வாலிபன் என்ற பக்கம் திரும்பிற்று. மதம் கொண்ட யானையின் மீது வேலை எறிந்தால் அதனுடைய விளைவு என்னவாகும் என்பதை அந்த இளம் பிரயாணி நன்கு உணர்ந்திருந்தார். எனவே யானை தன் பக்கம் திரும்ப கண்டதும் பள்ளக்க இருந்த திசைக்கு எதிர் திசையில் வேகமாக ஓடத் தொடங்கினான். யானை தன்னுடைய பிரம்மாண்டமான தேகத்தை முழுவதும் திருப்புவதற்குள்ளே அவன் வெகு தூரம் ஓடிவிட்டான். ஓடிய வண்ணமே திரும்பி பார்த்தபோது யானை வீறிட்டுக் கொண்டு தன்னை நோக்கி விரைந்து வருவதை கண்டான். உடனே அங்கே காணப்பட்ட ஒரு சந்தில் திரும்பி ஓடத் தொடங்கினான். சற்று நேரம் திரும்பி பார்க்காமல் ஓடிய பிறகு மறுபடியும் ஒரு விசாலமான பெரிய வீதியில் தான் வந்திருப்பதை கண்டான். தனக்கு எதிரே 5-6 யானைகள் மாவுத்தர்களால் ஏவப்பட்டு விரைவாக வந்து கொண்டிருப்பதை பார்த்து தெருவின் ஓரத்தில் ஒதுங்கினான். மத யானையை கட்டுக்கு உட்படுத்தி அழைத்துச் செல்வதற்காகவே இந்த யானைகள் போகின்றன என்பதை ஓகித்துணர்ந்தும் ஓடுவதை நிறுத்தி மெதுவாக நடக்கலானான். பரஞ்சோதிக்கு அப்போதுதான் தன் தேகநிலை பற்றிய நினைவு வந்தது. அவனுடைய நெஞ்சு படபட என்று அடித்துக் கொண்டிருந்தது. உடம்பெல்லாம் வியர்வையால் சொட்ட சொட்ட நனைந்து போயிருந்தது. ஏற்கனவே நாளெல்லாம் வழி நடந்ததால் பரஞ்சோதி களைத்து போயிருந்தான். இப்போது அதிவேகமாக ஓடி வந்ததனால் அவனுடைய களைப்பு மிகுதியா இருந்தது. கால்கள் தளர்ந்து தடுமாறின. உள்ளத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சியினாலும் பரபரப்பினாலும் தேகம் நடுங்கிற்று. சற்று உட்கார்ந்து இளைப்பாராமல் வேலை நடக்க முடியாது என்று தோன்றியது. வீதி ஓரத்தில் காணப்பட்ட சுமைதாங்கி அருகில் சென்று அதன் மேல் உட்கார்ந்தான். வானத்தில் பூரண சந்திரன் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. இளந்தென்றல் மெல்ல மெல்ல வந்து களைத்து போயிருந்த அவனுடைய தேகத்தின் மீது வீசி இலைப்பாற்றியது. உடம்பின் களைப்பு நீங்க நீங்க உள்ளம் சிந்தனை செய்ய தொடங்கியது. நாம் வந்த காரியம் என்ன, செய்த காரியம் என்ன என்று எண்ணிய போது பரஞ்சோதிக்கே வியப்பாய் இருந்தது. அந்த மத யானையின் மேல் வேலை எரியும்படியாக அந்த சமயம் தனக்கு தோன்றிய காரணம் என்ன? அவரிடம் சிக்கிக் கொண்டிருந்தால் தன்னுடைய கதி என்னவாகியிருக்கும்? தன்னிடம் உயிரையே வைத்திருக்கும் தன் தாயை, தன் அருமை அன்னையை மறுபடியும் பார்க்க முடியாமலே போயிருக்கும் அல்லவா? சிவிகையில் வீற்றிருந்த இளம் பெண்ணின் முகமும் பெரியவரின் முகமும் பரஞ்சோதியின் மனக்கண் முன்பு தோன்றின. ஆம், மத யானையினால் அவர்களுக்கு ஆபத்து வராமல் இருக்கும் பொருட்டே அந்த சமயம் அவன் வேலை எடுத்து வீசினான். அவர் யாராயிருக்கலாம்? ஒருவேளை அரங்கேற்றம் தடைப்பட்டது குறித்து பேசிக் கொண்டிருந்தார்களே, அந்த சிவகாமி அம்மைதானோ அந்த இளம்பெண்? பெரியவர் அவளுடைய தந்தை ஆயனராயிருக்குமோ? இவ்விதம் சிந்தித்த வண்ணமாய் பரஞ்சோதி சுமைதாங்கியின் மேடை மீது சாய்ந்தான். அவனை அறியாமல் அவனுடைய கண்ணிமைகள் மூடிக்கொண்டன. நித்ரா தேவி தன் மிருதுவான மந்திர கரங்கனிலால் அவனை தழுவலானாள்.